Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து. சரியான கேள்விகளை கேட்கறதோட அவசியம் என்ன, அது மூலமா நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி மாத்திக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நியூட்டன் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆப்பிள் கீழே விழுந்தது. ஏன் ஆப்பிள் கீழே விழுந்தது அப்படின்னு கேட்டாரு. அது மூலமா தான் அவர் பயங்கரமா கிராவிட்டி பத்திலாம் தியரிஸ்லாம் கிரியேட் பண்ணாரு அப்படின்றது நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல. ஒரு பார்க்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் மரத்துக்கடியில தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தோணாத ஒரு கேள்வி, இல்ல அவங்கெல்லாம் கேட்க தவறிய ஒரு கேள்விய நியூட்டன் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா உலகத்தையே மாத்தி போடுற சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ்லாம் தர மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கேட்கல அப்படின்னாலும், நம்ம லைஃப்பை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ற, நம்ம லைஃப்பை புரட்டி போடுற கேள்விகளை நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம்ல. நிறைய பிலாசபிலாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப கண்டினியூஸா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதாவது நீங்க நல்ல கேள்விகளை, கரெக்டான கேள்விகளை உங்க லைஃப்பை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகளை நீங்க அதிகரிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்றது. நீங்க ஐயா என் லைஃப் ஏண்டா அப்படி நடக்குது, எனக்கு எதுவுமே சரியா வர மாட்டேங்குது அப்படின்னுட்டு நொந்துகிட்டு இருக்கலாம். இன்னொரு ஆப்ஷன், என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு, என் லைஃப் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, என் லைஃப் நான் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கான வழி என்ன அப்படின்னுட்டு கரெக்டான கேள்விகளை கேட்கலாம். இது மட்டும் தானே, ரெண்டு விஷயம் தான். இதர் நம்ம அந்த டூம் அண்ட் க்ளூம், எல்லாம் காலி எல்லாம் இருட்டு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம். இல்லைன்னா இங்கே வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன வழிமுறைகளை நான் பின்பற்றணும் அப்படின்ற கேள்விகளை, ஒரு ப்ரொடக்டிவான இஃபெக்டிவான கேள்விகளை நமக்குள்ளவே நம்ம கேட்க தொடங்கலாம். நிறைய சமயங்கள்ல நல்ல கேள்விகள் தான் ஒரு ஆன்சரை விட ரொம்ப மகத்துவமா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்வி கேட்கறது ஈஸி, அதுக்கு ஆன்சர் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னுட்டு. அது மேபி ஒரு மேடை பேச்சாளர்களுக்கு அது கரெக்டா இருக்கும். ஆனால் நம்ம லைஃப்க்குன்னு இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வராக ஆகிறதுக்கு ஒரு முதல் விஷயம் என்ன தெரியுமா, கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிற அந்த குணநலன் தான். என்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்குற அப்படின்றதுக்காக மடத்தனமான கேள்விலாம் இல்லை, சரியான கேள்விகள் உங்கள் லைஃப்பை புரட்டி போடுறதுக்கு, பாசிட்டிவாக புரட்டி போடுறதுக்கு, நல்ல திசையில் கொண்டு போகிறதுக்கான கேள்விகள். என் லைஃப் இப்படிதான்ப்பா அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நெகட்டிவ் பாதை, அடிக்ஷன், இந்த மாதிரியான இன்னும் நிறைய சாப்பிட்றது, பிஞ்ச் ஈட்டிங், ஒரு நெகட்டிவிட்டிலேயே சூழ்ந்துருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பாத்துக்கு போகலாம். இல்லாட்டி என் லைஃப்பை நான் இப்படி தான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் நான் அதை மாற்றிக்கணும், அதுக்கான அந்த தேடலை நீங்கள் அதிகரிக்கலாம். இந்த தேடல் இருக்கிற அந்த கரெக்டான குவெஷன்ஸ் கேட்குற ஆட்கள் தான் நான் நம்புகிறேன் நம்மளோட ட்ரைபாசம் கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு குவெஷன்ஸ் அப்படின்னுட்டு கமெண்டில் தெரிவிங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் அதிக அளவுக்கு இந்த கரெக்டான கேள்விகளை அதிகரிச்சுக்கும் போது கரெக்டான ஆன்சர்ஸும் உங்களை தேடி வர ஆரம்பிக்குது. எனக்கு சக்ஸஸ் வேணும், சக்ஸஸ் வேணும், சக்ஸஸ் வேணும், சக்ஸஸே கிடைக்கல, எதெடுத்தாலும் எனக்கு சரியே வரல, எதெடுத்தாலும் எனக்கு சரியே வரல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றது ஒரு குவெஷன் கிடையாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நீங்கள் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு புரியுது, நான் என்ன செய்யறது, நான் எப்படி என்னோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது, எனக்கு படிப்பே வரல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இறுதியாக சொல்லிட்டீங்க, முடிச்சிட்டீங்க. அப்படியே எனக்கு படிப்பு சரியா வரமாட்டேங்குது அப்படின்றத நான் நம்புறேன், அந்த நம்பிக்கை உண்மையா? இன்னும் ரெண்டு விஷயம் தான் சொல்லுவாங்கல்ல, நான் மட சாம்பிராணி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டா கூட அப்படிலாம் கிடையாது. உங்களோட மெமரியை நீங்கள் ட்ரெயின் பண்ணல. ரெண்டே விஷயம் தான் இருக்கு, ட்ரெயின்டு மெமரி, அன்ட்ரெயின்ட் மெமரி. நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் என்னோட மெமரியை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றத உணர்றேன், நம்புறேன், அதுக்கான நிறைய புக்ஸ் படிக்கிறேன், என்னோட மூளையை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ரிசர்ச் பண்ணுறேன், ஆர்கனைஸ்டாக இருக்கேன். நான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு அந்த வில் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறேன், கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றேன் இல்லையா. ஸோ நான் எந்த தவறான விஷயங்களுமே, ஒரு கோலா மாதிரியோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியோ விஷயங்களுக்கு நான் போகல அப்படின்னா நல்ல
ஊட்டச்சத்துள்ள உணவுகளை நான் கொடுக்குறேன், அதனால என்னோட பிரெயின் வந்து தேங்க்யூ சொல்லுது எனக்கு. அது எப்படி எனக்கு அந்த தேங்க்ஸ் சொல்லுது, திருப்பி எனக்கு நல்ல மெமரி பவரை இன்க்ரீஸ்டாக வச்சிருக்கிறதால அந்த தேங்க்ஸ் அது திருப்பி கொடுக்குது. நான் அதுக்கு எப்படி தேங்க்ஃபுல்லாக இருக்கேன், நான் வந்து நல்ல மெமரியோடு இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ளவே வரும். எனக்கு படிப்பு வராது அப்படின்றதுலேருந்து நான் என்ன செய்யணும், நான் இன்னும் நல்லா படிக்க என்ன செய்யணும், என்னோட மெமரியை ட்ரெயின் பண்ணிக்கணும், எனக்கு நிறைய லேர்னிங் டெக்னிக்ஸ் கற்றுக்கணும், எனக்கு நிறைய டிசிப்ளினை வளர்த்துக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னா தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு புலப்படும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற தெரிஞ்ச பிறகு தான் அதை எப்படி இன்னும் சிறப்பாய் செய்கிறது அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே போகணும். கரெக்டாக? நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயமே இல்லை, நான் எப்படி சிறப்பாய் செய்கிறது, எனக்கு படிப்பே வராது, நான் எப்படி சிறப்பாய் செய்கிறது, அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. கரெக்டான கேள்வி கேட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி முடிச்சுட்டாங்க அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்துக்கிட்ட, எனக்கு படிப்பே வராது, எதிலும் சிறப்பாக இருப்பது எப்படி அப்படின்ட்டு அடுத்த லெவல். ஏன் உங்களுக்கு வந்து எவ்வளோ யூடியூப் வீடியோ பார்த்தாலும் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது, எவ்வளோ பிளாக் போஸ்ட் பார்த்தாலும் எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது, எவ்வளோ கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணாலும் எவ்வளோ புக்ஸ் நீங்கள் படித்தாலும் ஏன் எதுவுமே வேலைக்கு ஆகலை, நீங்கள் ஏன் உங்களோட இலக்குகளை நோக்கி போகலை? ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு இங்கே இருக்கீங்க உங்களோட ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில், ஆனால் அதை சிறப்பாக செய்யணும். எனக்கு இங்கிலீஷே வராதுங்க சுட்டு போட்டாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிச்சிட்டிங்க, நான் சூப்பராக இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், இங்கே அந்த கோல் இருக்குது. அதை ரெண்டுத்தையுமே பிரிட்ஜ் பண்ணுறது என்ன, அந்த குவெஷன்ஸ். என்ன குவெஷன்ஸ்? கரெக்டான குவெஷன்ஸ். உங்களோட திறன் வளர்ப்பும் சரி, உங்களோட சுய முன்னேற்ற பாதையிலும் சரி, எப்போ அந்த கரெக்டான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு நல்ல விடைகள் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு ஒரு பர்சனலாக கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் இஷ்யூஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 2 நாளைக்கு அப்படியே அந்த ஒரு டூம் அண்ட் க்ளூம் சிச்சுவேஷன்லேயே மாட்டிக்கிட்டேன். சரி இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ள பலவிதமான நெகட்டிவான கதைகளை சொல்லி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் தான் எனக்கு ஃப்யூச்சர்லேயும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நான் அதை எனக்குள்ளவே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த கிளாரிட்டி எனக்கு வர்றதுக்கே எனக்கே 2 நாள் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. என்ன நீ இப்படி பண்ணுற, உன்னோட மனத்தடைகளை நீயே ஏன் இந்த விஷயத்தில் க்ரியேட் பண்ணிக்கிற, நீ கரியரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நீ பர்சனல் லைஃப்பில் ரொம்ப போல்டாக இருக்க, இந்த ஒரு விஷயம் தானே, இதுக்கும் இதையே அப்ளை பண்ண ஏன் மாட்டேங்கிற, ஏன் இந்த ஒரு சேலஞ்ச் இப்போ வந்துட்டதால ஏன் தடுமாறுற, உன்னால் முடியும் அப்படின்னுட்டு என்னோட ஃபீலிங்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான கேள்விகள் தான். நம்ம எவ்வளோதான் தெளிஞ்ச ஒரு நம்மளுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப்பில் இமோஷன்ஸ் ஓவர்டேக் பண்ணுவோம்ல, அதை நம்ம தடுக்கவே முடியாது. அந்த எப்பவுமே வந்து நான் ஒரு முற்றும் துறந்த ஞானி நான் கிடையாது. இன்னும் எனக்கு நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலாம் நிறைய இருக்குது. அந்த பாத்தில் நான் இப்போ ஒரு இந்த மெச்சூரிட்டி அப்படின்ற ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அடையிற நிலையில் நான் நிறைய எமோஷன்ஸை ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்குது, எஸ்பெஷலி என்னோட பர்சனல் லைஃப் அப்படின்னு வரும்போது. ஸோ அதில் நான் நிறைய சேலஞ்சஸ் பார்க்குறேன் அப்படின்னா கூட அந்த சேலஞ்சஸை நான் வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு 2 நாள் கழித்து பார்க்கும்போது இதுக்காக நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், இது ஒன்றுமே இல்லை, இதுக்கு ஏன் நம்ம மைண்டை திடீர்னு கிராக் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருந்தது, ஏன் நம்மள அவ்வளோ ஒரு டெப்ரெஷனுக்கு கொண்டு போச்சு, ஏன் தேவையே இல்லாமல் நம்மளுக்கு நம்ம வந்து கிளாரிட்டியோடு இருக்க ஒரு விஷயம் நம்ம கிளியராக இதில் ஃபீல் பண்ணி வச்சுருக்கோம், ஏன் இப்படி ஒரு பயத்துக்கு நான் ஆளானேன் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி ஹார்மோன் சேஞ்சஸா, மேபி என்னன்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. பட் ஆனால் ஏன் அந்த ஒரு 2 நாள் இப்படி ஒரு டூம் அண்ட் க்ளூமாக இருந்தது அப்படின்னுட்டு. பட் தேங்க்ஸ் பி டு காட் நான் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறேன். எனக்குள்ளவே வந்து இல்லை, இது வந்து நீ உன்னோட டீமனுக்கு சத்தத்தை அதிகமாக வச்சுட்ட, உன்னோட ஏஞ்சலை பேச விடு அப்படின்னு நானே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டேன். இப்போ அந்த சிச்சுவேஷன் அந்த 2 நாளை திரும்பி பார்க்கும்போது வாட் அ வேஸ்ட் ஆஃப் லைஃப், 2 நாள் நம்மளுக்கு தேவையில்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரி 2 மணி நேரங்களும் 2 நாட்களும் வர்றது வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் அதை 2 வாரமாவோ 2 மாதமாவோ 2 வருஷமாவோ கடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம இமோஷ்னலாக ரொம்ப பேர்ன்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுறோம். அப்படிலாம் ஃபீல் பண்ணாமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக இந்த பாசிட்டிவாக இந்த லைஃப்பை வாழ்கிறதுக்கு நம்ம ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளோட கோல்ஸை நோக்கி நம்மளோட இலக்குகளை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறதுக்கு நம்மள சரியான கேள்விகள் ரொம்பவே உறுதுணை புரியுது.
அட்லீஸ்ட் என்னோட மேஜிக் சாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான கேள்விகள் மூலமாக நான் என்னையே இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையிலேருந்து அந்த சம்பவத்திலேருந்து வெளியே வர்றது தான். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி என்னோட ஃபேவரட் ஜேர்னலிங், என்னோட ஃபீலிங்ஸை ஜேர்னல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேபிட். நான் ஜேர்னலில் வந்து நிறைய டைமில் நான் ஃப்ரீ ஃப்ளோவாக போவேன், எனக்கு நல்லா என்னெல்லாம் தோணுதோ அப்படின்னு போவேன். சம்டைம்ஸ் அந்த தோன்றது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னுட்டு நம்மளையே அங்கே நின்று ஒரு கேள்வி கேட்டுக்கவும் வேண்டியது இருக்குது. நீ நினைக்கிறதெல்லாம் உண்மையா, நீ ஃபீல் பண்ணுறதெல்லாம் உண்மையா, இல்லை அப்படின்னும் போது ஏன் ஏன் இந்த ஒரு நெகட்டிவிட்டிக்கு இவ்வளோ ஒரு பவர் கொடுக்குற அப்படின்ட்டு அந்த கேள்விகளை நான் எனக்குள்ளவே கேட்க 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 ஆமாம் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி, அந்த உண்மை நிலை நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ உங்களோட லைஃப்லையும் நீங்கள் அதிக அளவுக்கு கரெக்டான கேள்விகளை இன்கார்பரேட் பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட சுய முன்னேற்ற பாதையிலையும் சரி, உங்களோட திறன் வளர்ப்புகள்லையும் சரி, உங்களோட கரியர், பிஸ்னஸ் இது ரெண்டுத்தையுமே அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா கரெக்டான கேள்விகள் ரொம்பவே அவசியம். அதை நாம் அடிக்கடி கேட்டுக்கிறது நம்மளோட எமோஷனல் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களோட சுய முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடுத்த லெவல் போகணும், உங்களோட திறன் வளர்ப்புகளில் அடுத்த லெவல் போகணும், உங்களோட கோல்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் அடையணும், உங்களோட லைஃப் அண்ட் கரியரை 10x ஆக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2 வந்து இணையுங்க. நாம் அங்கே நிறைய இந்த மாதிரி மனம் சார்ந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 2லையுமே, இப்போ மாஸ்டர் கிளாஸ் சீசன் 2 போயிட்டுருக்கு, அதுலேயுமே நான் உங்களை வந்து மீட் பண்ணுவேன்ட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். lavanyajaykumar.com தளத்தில் நம்மளோட எல்ஜே அகாடமியில் திறன் வளர்ப்பு சார்ந்த, மனம் வளர்ப்பு சார்ந்த கோர்சஸ் எல்லாமே நிறைய போயிட்டுருக்கு. நான் உங்களை மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2 சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இன்னொரு எல்ஜே ஷோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.